நான் இன்றைக்கி கறி குழம்பும் ரசமும் வைக்க போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு பெப்பர் தூள் போட்டு மஞ்சள் தூள் இதுவும் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துருவேன். கறியை வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் தான் வெங்காயம் எல்லாம் தாளித்து ஒரு விசில் போடுவேன். இப்போ இது மட்டும் தனியாக போட்டு ஒரு 5-6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துருவேன். இதில் வந்து தனியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் மஞ்சள் தூள் வத்தல் தூள் இது உப்பு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா விரைவி வச்சுருக்கேன். இது வந்து நான் பொரித்து எடுக்கிறதுக்கு. இது வந்து என் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் எடுத்து இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். நான் வறுத்து தான் அரைப்பேன், அதனால் வறுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரசத்துக்கு தக்காளி இதில் மல்லி இலை கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு கை வச்சு நல்லா பிணைஞ்சி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் வந்து இந்த மிளகு சீரகம் இந்த ஜீரகம் மிளகும் நல்லா பொடிஞ்சு வந்ததுக்கப்புறம் பூண்டை போட்டு லேசாக சதைச்சி எடுத்துக்கிடுவேன். புளியும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு. இப்போ இதையும் நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த மிளகு ஜீரகம் இது எல்லாத்தையும் போட்டு லேசாக லைட்டாக வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா பிணைஞ்சி வச்ச தக்காளியை போட்டு அதையும் லேசாக வதக்கி எடுத்துக்கிடுவேன். நான் இப்படி தான் செய்வேன். நான் எப்படி தான் செஞ்சாலும் நம்ம அம்மா செய்கிறது அது நமக்கு நல்ல டேஸ்ட்டாக தெரியும். அது எப்போ வச்சு தான் அந்த மாதிரிலாம் சாப்பிட முடியும். நம்மளுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நான் கொஞ்சம் ரசப்பொடி கொஞ்சம் ஒரு பிஞ்சு வத்தல் பொடி மஞ்சள் தூள் இது இவ்வளோத்தையும் போட்டு அது கூட கொஞ்சம் கலந்து விட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த ஒரு எடுத்தையும் செய்கிறேன். அந்த நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த இதையும் சேர்த்து அந்த புளி கரைச்சி வச்சதையும் அதில் நம்ம தேவைக்கு புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் வந்து நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் அதெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது எனக்கு. இது கொஞ்சம் நுரை வரணும். நுரை வந்ததுக்கப்புறம் நான் இறக்கிடுறேன். இது வந்து இந்த பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு மட்டும்தான் அவள் வந்து கேட்பா அப்படி இந்த மாதிரி கொடுத்தா. என் பையன் வந்து அவ்வளோவா கறியெல்லாம் சாப்பிட மாட்டான். கொஞ்சம் அந்த கிரேவி அந்த மாதிரி அப்படி தான் சாப்பிடுவோம். ஒன்று மட்டும் தான் கறி சாப்பிடுவோம். அவளுக்காக நான் இது செஞ்சுருக்கேன். இப்போ இந்த ரசம் வந்து நான் நல்லா நுரக்கட்டி வந்துடுச்சு பாருங்கள். இதை நான் இறக்கிடுறேன். இது முடிஞ்சுது. இப்போ இந்த கறி வந்து ஒரு பக்கமாக பொரிஞ்சிக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப லேட் ஆகும் பொரிஞ்சு வர்றதுக்கு. இதில் நான் வந்து கறியை தனியாக வேக வச்சு வச்சுருந்தோம்ல, இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி இந்த இது வெங்காயம் போட்டு வதக்கி எடுக்கிறேன். இதே நான் தனியாக வதக்குறேன்னா அந்த கறி கூட வதக்கிட்டோம்னா அது நம்ம 5-6 விசில் போடுறதுனால இது குழஞ்சி அப்படி போயிடும், ஒன்றுமே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் என் பையன் வந்து கறி ரொம்ப எடுக்காதனால நான் அதில் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக போடுவேன். அப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தோம்னா அந்த உருளைக்கிழங்கு வந்து நமக்கு தனியாக கிடச்சிக்கிடும். நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா வதக்கி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் ஓரளவு ஏன்னா குக்கரில் போடுறதுனால கொஞ்சம் பரவாயில்லாமலே வதக்கி அதுக்குள்ளே நான் போட்டுடுவேன். ஏதாவது மல்லிகை வத்தல் அப்படின்னு மாற்றியெல்லாம் பேசியிருந்தேனான்னு தெரில. அப்படியும் பேசியிருப்பேன் 1-2. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அந்த கறி கூட போட்டிருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒரு விசில் மட்டும் விட்டு மறுபடியும் இறக்கி எடுத்துருவேன். அப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு 3-4 விசில் போட்டு தனியாக வேக வச்சுக்கிட்டு இப்படி பொரித்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மட்டன்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 4-5 விசில் தனியாக வேக வச்சுட்டு இது மாதிரி மஞ்சள் தூள் பெப்பர் இந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இப்படி வரட்டுற மாதிரி வரட்டி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாக இருக்கும். இது உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இது பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. நான் கொஞ்சம் அதிக நேரம் போட்டு எடுத்துட்டேன், ஏன்னா தனியாக வேக வைக்காது. இப்போ இதில் வந்து நான் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு அரைச்சி வச்ச தேங்காய் அதுக்கப்புறம் இந்த வத்தல் தூள் மல்லித்தூள் இது எல்லாம் போட்டு இதில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை இந்த கறியில் போட்டு கிண்டி வேக வச்சு எடுத்த கறி இருக்குல்ல, இதில் அதை போட்டு கிளறேன். இப்போ நல்லா கொதித்து ஒரு கொஞ்சம் வத்தி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். உப்பு காரம் பார்க்கும்போது டேஸ்ட்டு செமையாக இருக்குது. நாம சொல்லி என்ன பிரயோஜனம், நம்ம செஞ்சு கொடுத்து நம்ம வீட்டுக்காரங்க பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணுமே. ரசமும் ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.